உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். மக்கள் விரோத ஜனநாயக விரோத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கடலூரில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரைச்செல்வன் தலைமையில் தனது இல்லத்தில் கருப்பு கொடியேற்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். இந்த நிகழ்ச்சியில் கடலூர் நகர செயலாளர் செந்தில், மாநில துணைச் செயலாளர் சொக்கு, மாவட்ட துணை அமைப்பாளர் சேவல் ஜெயக்குமார், கடலூர் நகர துணை செயலாளர் சுமன், மாவட்ட துணை அமைப்பாளர் மயில்வாசன், காட்டுராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேளாண்மை திருத்த சட்டங்களை உடனடியாக திரும்ப பெறு. கண்டிக்கின்றோம். ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். ஒன்றிய அரசே திரும்ப பெறு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெறு. ஒன்றிய அரசே தடுத்து நிறுத்து. பொருளாதார வீழ்ச்சியினை உடனடியாக தடுத்து நிறுத்து. வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் காரைக்காலில் அரசு வணங்காமுடி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கட்சி நிர்வாகிகள் பொன் செந்தமிழ் செல்வன், விடுதலை கனல் தமிழரசி, வல்லவன், கலைவாணன், வேம்பு, கனல்வேந்தன், விடுதலை செல்வன், தினகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டம் நடைபெற்று அதன் அடிப்படையில் காரை மாவட்டத்தினுடைய சார்பாக பயங்கரமாக பாசிச மோடி அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கூடிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலக அளவிலே ஜனநாயக நாடு என்று கூறிக்கொள்ளும் இந்தியாவில் ஆப்கானிஸ்தானை விட கொடிய பயங்கரவாதம் இந்தியாவில் என்பதை யாரும் மறுக்க முடியாது. மக்கள் விரோத ஜனநாயக விரோத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயராமன் அவர்கள் வீட்டின் முன்பு நின்று மத்திய அரசை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைய நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான அனைத்து கூட்டணி கட்சிகளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அனைத்து தோழமை கட்சிகளும் இன்று வீடுதோறும் கருப்பு கொடி காட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய எதிர்ப்பை காண்பிக்க வேண்டும் என்ற தலைமை அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்று நாடு முழுவதும் இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் செய்து வருகிறோம். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் நான் என்னுடைய வீட்டிலிருந்து இந்த எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரியும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் புதுக்கோட்டை மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையில் வடக்கு ராஜவீதியில் உள்ள திராவிட முன்னேற்றக் கழக அலுவலக வாசலில் தோழமை கட்சிகளுடன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் அண்ணாதுரை, மாநில வழக்கறிஞர் அணியின் துணை செயலாளர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
மாணவர்களை வஞ்சிக்காதே மோடி அரசை கண்டிக்கின்றோம் ஆர்ப்பாட்டம் எதிர்க்கட்சி தலைவர்கள் தலைமையிலே அகில இந்திய அளவினிலே மோடி அரசை கண்டித்து நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா கிழக்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக எழுச்சி தமிழரின் 59வது பிறந்தநாள் விழா கடப்பேரியில் ஒன்றிய செயலாளர் கடப்பேரி தியாகராஜன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி துணை செயலாளர் ரமேஷ் கர்ணா கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். இதில் ராணிப்பேட்டை தொகுதி செயலாளர் மாந்தாங்கல் ராஜா பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கினார். இதில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் விசாரம் சசிகுமார், சோளிங்கர் தொகுதி செயலாளர் வெற்றி வளவன், மாநில நிர்வாகிகள் ராமச்சந்திரன், ராஜா, மாவட்ட நிர்வாகிகள் சரவணன், சிவாஜி, நரேஷ், ஞானசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரியும் நீட் தேர்வை ரத்து செய்யக் கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் மா வடிவழகன் தலைமையில் கட்சியின் அலுவலகத்தின் முன்பு ஒன்றிய அரசின் மக்கள் விரோத சட்டங்களை எதிர்த்தும் கருப்பு கொடி ஏந்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் மா வடிவழகன், மாநில துணை செயலாளர் செல்லூர் அரவாணன், மாவட்ட அமைப்பாளர் சுந்தரபாண்டியன், திருவாரூர் ஒன்றிய செயலாளர் பூபாலன், திருவாரூர் நகர செயலாளர் ஆசை தம்பி, திருவாரூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் புரட்சி நெப்போலியன், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் என்கண் ரகுவரன், மகேந்திரன், கொல்லிக்கரை குணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரியும், தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு பெட்ரோல் டீசல் விலை உயர்வினை உயர்த்தி கொண்டே போகிறது. அந்த விலை உயர்வை திரும்பப் பெற கோரியும் மத்திய ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு நாளுக்கு நாள் கேஸ் விலையானது உயர்த்தி கொண்டே போகிறது. அதை திரும்பப் பெற கோரியும் இன்றைய தினம் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் அவரவர் இல்லத்திலிருந்து கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தை, தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறோம். மூன்று வேளாண்மை சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க கோரியும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் துரை மருதமுத்து தலைமையின் இல்லத்தில் கருப்பு கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரைச்செல்வன் பங்கேற்று கருப்பு கொடி ஏற்றினார். இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மண்டல செயலாளர் தமிழினியன், நெய்வேலி சட்டமன்ற தொகுதி துணைச் செயலாளர் பாஷா பன்னீர், நெய்வேலி நகர துணை செயலாளர் குழந்தை ராஜ் மற்றும் நிர்வாகிகள் கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இன்று மத்திய ஒன்றிய அரசை கண்டித்து வேளாண்மை திருத்த சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி அவரவர் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்ற வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டத்தினை எழுச்சி தமிழர்கள் அறிவிப்பு செய்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் இன்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் இன்று நெய்வேலியில் நம்முடைய கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் துரை மருதமுத்து அவர்கள் இல்லத்தில் கருப்பு கொடி ஏற்றும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தாலுகா சோமலாபுரம் கிராமத்தில் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரியும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாசலிருப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில துணை செயலாளர் ஓம் பிரகாஷம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாகராஜ், சதீஷ், பார்த்திபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மோடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம்.
கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் உயர்த்தாதே பெட்ரோல் விலையை உயர்த்தாதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனின் பிறந்தநாள் நிகழ்ச்சி தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்திற்கு உட்பட்ட திருப்பனந்தாளில் சட்டமன்ற தொகுதி கழக செயலாளர் புலவர் சந்திரசேகரன் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மண் இசை பாடகி இசைவாணியின் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் மதியழகன், பெரம்பலூர் மண்டல செயலாளர் ரா கிட்டு, மாவட்ட செயலாளர் பொறுப்பு உழவன், மாவட்ட துணை செயலாளர் செல்வராஜ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் முருகதாஸ், கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி கழக செயலாளர் முல்லை வளவன், பாபநாசம் சட்டமன்ற தொகுதி கழக செயலாளர் தமிழன், மாநில கருத்தியல் பரப்பு செயலாளர் அமுதம் துரையரசன், அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில தலைவர் திருச்செல்வன், மாநில நிதிச் செயலாளர் வெண்மணி, தமிழக ஆசிரியர் சங்க தலைவர் ராமு, தொழிலாளர் விடுதலை முன்னணி சிற்றரசு, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் புரட்சியாளன், தொண்டரணி மாநில துணைச் செயலாளர் KP செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் கடந்த 30 ஆண்டு காலமாக தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய இளமையை, தன்னுடைய எல்லா சுகதுக்கங்களையும் அர்ப்பணித்து பணியாற்றிக் கொண்டிருந்தார். 4 என்பதில் கிடைத்திருக்கிற பெருமையை விட அந்த 4ம் தனிச்சின்னத்திலே இருக்கிற ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க? பாவம் சிந்தனை செல்வனா நிறைய முறை நின்று தோல்வியை சந்திச்சாரு. கடந்த முறை சட்டமன்றத்தில் உங்களுக்கு ஒரு சீட்டு கூட இல்லை. தொடர்ந்து தோத்துறீங்கன்னா கட்சியை நீங்க நடத்த முடியாது. பெரிய கட்சியினுடைய சின்னம் எதுவும் அந்த சின்னத்தில் நின்றுடுங்க. ஒரு வாட்டி ஜெயிச்சு காட்டுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். யார் வேண்டுமானாலும் ஒரு கையை தூக்கலாம், யார் வேண்டுமானாலும் அவர் தோல் மீது கை போடலாம், யார் வேண்டுமானாலும் இழுத்துக் கொண்டு தன்னுடைய வீட்டு நிகழ்ச்சிகளை போய் கலந்து கொள்ள வைக்கலாம். ஆனால் எந்த தலைவராலும் இந்த தலைவரின் முடிவை மாற்ற முடியாது. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் திருமணி கிராமத்தில் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் இரவு பாடசாலையில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைநிலை அமைப்பான அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாநில மையம் சார்பில் தந்தை பெரியார் அவர்களின் 143வது பிறந்தநாள் விழா, சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 120வது பிறந்தநாள் விழா, எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் 59வது பிறந்தநாள் விழா ஆகியவை அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாநில துணைத் தலைவர் வேலூர் சிட்டி பாபு தலைமையில் சேனூர் கிராமத்தில் ஆற்றை ஒட்டி 1000 பனை விதைகள் விதைக்கப்பட்டது. அப்போது சட்டமேதை அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு கல்லூரி மாணவ மாணவிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதைத் தொடர்ந்து தலைவர்களின் படம் திறந்து 10 கிலோ எடையுள்ள பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடினர். இதையடுத்து மாணவ மாணவிகளுக்கு அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாநில துணைத் தலைவர் வேலூர் சிட்டி பாபு புத்தகங்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கலையரசன், அனீஷ்குமார், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட துணை செயலாளர் கோமதி, கோபால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுத்தை வள்ளுவன் தலைமையில் பெரிய புலியூர் ஊராட்சியில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அவரவர் வீடுகளுக்கு முன்பு கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுவது, பெட்ரோல் கேஸ் விலையை கட்டுப்படுத்துவது, பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்பதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இந்திய அளவில் பாசிச பாஜக மோடியோட அரசை கண்டித்து, மக்கள் விரோத அரசை கண்டித்து இன்றைக்கு இந்தியா முழுவதுமே எதிர்க்கட்சியை சார்ந்த அனைத்து தலைவர்களுடைய தலைமையில் ஆர்ப்பாட்டத்தை கருப்பு கொடி காட்டி அவரவர் இல்லங்களிலே கருப்பு கொடி கட்டி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கடலூர் மாவட்டம் கூத்தப்பாக்கம் கான்வென்ட் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் பரா முரளி தலைமையில் மத்திய பாஜக அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர்.
பாவி மக்கள் மீது வரியை திணிப்பதா திரும்ப பெறு மோடி அரசே திரும்ப பெறு பெட்ரோல் விலையை திரும்ப பெறு வேளாண் சட்டங்களை திரும்ப பெறு வேளாண் சட்டங்களை திரும்ப பெறு கடலூர் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் திருமார்பன் இல்லத்தின் முன்பு கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நத்தப்பட்டு முகாம் செயலாளர் இடிமுரசு தலைமையில் ஏராளமான கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். நாட்டை வழி நடத்த நாட்டை வழி நடத்திட வக்கில்லாத ஒன்றிய அரசு மோடி அரசு பதவி விலகு தருமபுரி மாவட்டம் 8வது வார்டு சார்பில் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை தினசரி உயர்த்தப்படுவதை கண்டித்தும் வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தியும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெயந்தி, செய்தி தொடர்பாளர் பாண்டியன் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். மோடி அரசு ஒன்றிய அரசு வேளாண் சட்டத்தை திரும்ப பெறு ரத்து செய் வேளாண் சட்டத்தை ரத்து செய் ஆர்ப்பாட்டம் திமுக தலைமையிலான அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டம். கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலம் பேரூராட்சியில் உள்ள சின்னா கவுண்டனூர் பகுதியில் குடிநீர், தெருவிளக்கு, கழிவுநீர் வடிகால் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை விரைந்து நிறைவேற்றி தர வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் தேவேந்திரன் தலைமையிலான நிர்வாகிகள் கரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மனு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விவசாய பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில துணைச் செயலாளர் சக்திவேல், நங்கவரம் பேரூராட்சி நகர செயலாளர் பாக்கியராஜ் உள்ளிட்ட உப்பிடமங்கலம் பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் தேவேந்திரன், தலித் மக்களை புறக்கணிக்கும் போக்கினை தொடர்ந்து கடைபிடித்தால் மாநில தலைமையின் ஒப்புதலோடு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். கிழக்கு மாவட்டம் உப்பிடமங்கலம் பேரூராட்சியில் எந்த செயல்பாடும் நடக்கவில்லை. சின்னா கவுண்டனூரில் 150 குடும்பங்கள் தலித் குடும்பங்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள். பலமுறை மனு கொடுத்தும் பேரூராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் கடந்த மாதம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டம் நடந்து மீண்டும் பேரூராட்சி அலுவலகத்தை சந்தித்து பார்த்த பொழுது அப்பொழுதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கண்துடைப்பாக சுற்றி வந்து பார்த்துவிட்டு நாங்கள் செய்து தருகிறோம் என்று கூறிவிட்டு போகிறார்கள். மீண்டும் சந்தித்து கேட்ட பொழுது நிதி இல்லை என்று புறந்தள்ளுகிறார்கள். எனவே மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க இதன் மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன். கோவை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மண்டல அமைப்பு செயலாளர் கலையரசன் தலைமையில் அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய விசிக கோவை மண்டல அமைப்பு செயலாளர் கலையரசன், பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை பகுதிக்குட்பட்ட மலைவாழ் பட்டியலின மக்களுக்கு இலவச கழிவறை கட்டித்தரக் கோரியும் சுத்தமான குடிநீர் வழங்கக் கோரியும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆக அப்படிப்பட்ட நிலையில் 2001 அந்த ஆதிவாசி பழங்குடியினர் மலைவாழ் மக்களாகிய இவர்கள் பலமுறை விண்ணப்பித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. எனவே மாரப்பம் கவுண்டன் புதூர் ஊராட்சி செயலரும் தலைவரும் அங்கே சரியானபடி பணிகள் செய்யாத காரணத்தால் மாவட்ட ஆட்சித்தலைவர் கோவை அவர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஹோசூர் கும்பார்பேட்டையில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகர தொண்டரணி அலுவலக வாசலில் ஹோசூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது ஒன்றிய பாஜக அரசால் ஏற்றப்பட்ட வேலையில்லா திண்டாட்டம், பொருளாதார சீரழிவு உள்ளிட்டவற்றை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர்.
தந்தை தொழில் காப்பிற்கு அக்கா என்னும் அம்மா பானுமதிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு களத்திலே வாழ்ந்து போன போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். மதுரை மாவட்டம் எல்லிஸ் நகர் பகுதியில் 70 அடி சாலை வைத்தியநாதபுரம் நுழைவு வாயிலில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் மதுபான கடையை அகற்றக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இளஞ்சிறுத்தை பாசறை மற்றும் அனைத்து கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு தனியார் மதுபான கடையை உடனடியாக அகற்றுமாறு வலியுறுத்தினர். மதுரை மாவட்டம் ஜின்னா திடலில் மக்கள் விரோத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநகர் மாவட்ட செயலாளர் கதிரவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஜனநாயக விரோத பாஜக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய 16வது வார்டில் எல்லிஸ் நகர் 70 ரோட்டில் வைத்தியநாதபுரம் நுழைவுச் சாலையில் ஏற்கனவே ஒரு அரசு மதுபான கடை உள்ளது. அந்த கடை அருகிலே புதிதாக தனியார் மதுபான கடை திறக்கின்றனர். இந்த கடைக்கு பக்கத்திலே மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வரக்கூடிய பக்கத்து மாநிலத்துள்ள யாத்திரைகள் புறம் தங்கக்கூடிய இடங்கள் அருகில் உள்ளது. அதனுடைய இடதுபுறத்திலே ஆஸ்பத்திரி உள்ளது, கிறிஸ்தவ சர்ச்சு உள்ளது, மருத்துவமனை உள்ளது. இப்படி பொதுவாகவே இந்த ரோடு பயங்கரமான டிராஃபிக்கான சாலை. செவ்வாய்க்கிழமையில மார்க்கெட்டு போட்டு மக்கள் நட முடியாது. இப்படிப்பட்ட சாலையில் மக்கள் பெரிதும் வேண்டாம் என்று நினைத்து பொதுமக்களாகிய நாங்களும் அனைத்து கட்சியும் சேர்ந்து இந்த மதுபான கடை இந்த இடத்திலிருந்து அகற்ற கூறி அனைத்து கட்சி சார்பாக மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் கொடுத்து எஸ்எஸ் காலனி காவல்துறை இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளோம். கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி பேரூராட்சியில் தொழிலதிபர்கள் பி.டி. ராஜன், முன்னாள் பேரூராட்சி தலைவர் பி.டி. மன்னன் ஆகியோர் வீட்டின் முன்பு திமுக கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து மத்திய பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திட்டக்குடி நகர செயலாளர் கௌதமன், முன்னாள் மாவட்ட செயலாளர் தயா தமிழன்பன் உள்ளிட்டோர் கருப்பு கொடி ஏந்தி ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்காதே. ஆர்ப்பாட்டம் 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 ஆர்ப்பாட்டம். மக்கள் விரோத அரசை கண்டித்து திமுக உள்ளிட்ட ஈரோடு மாவட்ட பவானி ஒன்றியம் ஜம்பை பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பவானி ஒன்றிய செயலாளர் தா பால்ராஜ், பவானி சட்டமன்ற தொகுதி செயலாளர் லா ஆற்றரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்காதே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். இந்திய எதிர்க்கட்சி தலைவர்களின் தலைமையிலே ஆர்ப்பாட்டம். மக்கள் விரோத பாஜகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம். சென்னை சேப்பாக்கம் சிந்தாதிரிப்பேட்டையில் ஒன்றிய மோடி அரசை கண்டித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக 62வது வட்ட செயலாளர் ஜெயசங்கர் மற்றும் ஜான் பாஷா, தலித் ராசன், சம்பத் உள்ளிட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர்.
மதுரை மாநகர் தல்லாக்குளம் தந்தி அலுவலகம், டாக்டர் அம்பேத்கர் ஆட்டோ நிலையம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் தலைமையில் ஆட்டோ சங்க தலைவர் விவேகானந்தன், செயலாளர் முகமது யாசின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு மற்றும் தனியார் மயமாக்கல் உள்ளிட்டவைகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். குடியுரிமை திருத்த சட்டம், நீட் தேர்வு மசோதா போன்ற பெட்ரோல் டீசல் விலை உயர்வு போன்ற மக்கள் விரோத சட்டங்களை தொடர்ந்து இந்த மண்ணிலே அமல்படுத்தி மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஒன்றிய மோடி அரசின் முகத்திரையை மக்களுக்கு அம்பலப்படுத்தும் விதமாக இந்திய அளவில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்தி தலைமையிலும் தமிழகத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு 20ஆம் தேதியிலிருந்து ஒரு வார காலத்திற்கு மக்களிடையே பரப்புரை செய்யும் விதமாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கட்சியினர் மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் மதுரை தல்லாகுளம் தந்தி அலுவலகத்தில் டாக்டர் அம்பேத்கர் ஆட்டோ நிலையத்தில் தொழிலாளர் விடுதலை முன்னணி விடுதலை சிறுத்தைகள் பேரியக்கத்தின் சார்பில் இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கேஸ் விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறிய மத்திய மோடி அரசின் முகத்திரையை அம்பலப்படுத்தும் விதமாகவும் கட்டுப்படுத்த வேண்டும், விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மதுரை மாநகர் பந்தல்குடி முகாமில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் தலைமையில் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொகுதிச் செயலாளர் இனியரசன், பகுதிச் செயலாளர் வேலு பிரபாகரன், துணை செயலாளர் அசோக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மக்கள் விரோத, ஜனநாயக விரோத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்குவதை கண்டித்து சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே திமுக அலுவலகம் முன்பு திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநகர மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கருப்பு கொடியை ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராக தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஒன்றிய பாஜக மோடி அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து தென்காசி மாவட்டம் மவுண்ட் ரோடு அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட பொருளாளர் சித்திக் மற்றும் தமிழ்ச்செல்வன், இஸ்மாயில், கவிஞர் அப்துல் ஜப்பார், காதீர் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மக்கள் விரோத, ஜனநாயக விரோத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்குவதை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். நீலகிரி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பில் மேட்டுப்பாளையத்தில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விசிக நகர துணை செயலாளர் அன்பரசன், நீலகிரி பாராளுமன்ற துணை செயலாளர் குடியரசு, மாவட்ட துணை செயலாளர் அன்னூர் பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, விவசாயிகளை வஞ்சிக்காதே, விவசாயிகளை வஞ்சிக்காதே. மோடி அரசே, 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 மோடி அரசே. விற்காதே, 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 பொதுத்துறை நிறுவனங்களை, பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்காதே, தனியாருக்கு. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே